நைட் ஷிஃப்டே பார்த்தாலும் லேட்டா தான் தூங்கினாலும் கடமை முடிச்சு ரொம்ப முக்கியம் அறியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணதுக்கெல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. கற்பனும் நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப வருஷமா உழைச்சு கொண்டு இருக்கிறான். சுமார் 15 வருஷம் பந்தம் கற்பனுக்கும் நமக்கும். நானும் கற்பனுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்கல நீங்க டேடி கிட்ட போய் கேட்பேன். ஆனா நான் உன்ன கூட மாத்த வேண்டிய தவிர கற்பனை மாத்த மாட்டேன் என்று கூறிவிடுவார். தொப்பி பாய் வீடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிகிறது தொப்பி நீங்க எனக்கு டிம்மி கொடுத்துட்டாரு. சரி ரைட்டரான ஆபீஸ்க்குள்ள வந்து பார்த்தா ஆபீஸ்ல யாருமே இல்லன்னு தான் நினைப்பீங்க. ஆனா அங்க மாமா மட்டும் சைலண்டா ஒர்க்கிங் போடுற மாதிரி ஒரு ஆக்டிங் போட அப்படியே ஒரு குட்டி ஸ்மைல போட அதே டைம்ல தான் என்ட்ரி கொடுத்தார் கோஸ்ட் ரைடர். கோஸ்ட் ரைடர் பத்தி சொல்லணும் ஒரு தனி கதையாவே சொல்லலாம். மாப்பிள கத்தி மாதிரி பிளான் போடுவாப்ல, இல்லைன்னா பைக்ல என்ன பின்னாடி உட்கார வச்சு கதற வருவாப்ல. எப்பயும் போல ரெகுலர் ஸ்பாட்டுக்கு போய் ஒரு சிட்டிங்க போட மாப்பிள ஆன் தி ஸ்பாட்ல பிளான போட்டா நாளைக்கு ட்ரிப் போறோம். இது என்ன ட்விஸ்ட்னா நைட் 2 மணிக்கு கால் பண்ணி மாப்பிள பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சொல்ல நானும் ட்ரிப் காலையில தானடா சொன்னீங்கன்னு கேட்க எப்படியோ நீ ஸ்கெட்ச போட்டு கிளம்ப வச்சிட்டானுங்க. ஆஹா என்ன குளிர். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஸ்கெட்ச்ல நான் மட்டும் தான் மாட்டேன்னு நினைச்சேன். ஆன் தி ஸ்பாட்ல மிஸ்கின் கோஸ் ஸ்கெட்ச போட்டு தூக்கிட்டாங்க. மிஸ்கின் நானும் குளிர் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். நண்பர்களே நாளைக்கான வீடியோ தரமா இருக்கும் நண்பர்களே. ஆனா நாளைக்கு வீடியோ வருமா நாளைக்கு வீடியோ வருமான்னு தெரியாது. ஆனா கரெக்டான டைம்ல வீடியோ வரும் மட்டும் கோரிக்கொண்டு நாளைக்கு உங்களை ட்ரிப்ல சந்திக்கிறேன். பை.